அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மே 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கின்றன, அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் நின்று கேந்திர அதிபதி புதனுடன் பரிவர்த்தனையை பார்த்தீங்கன்னா பெறுவது மிக சிறந்த ஒரு யோகமான அமைப்பாகுங்க. தோற்றம் மற்றும் செயல்களில் மாற்றங்களானது ஏற்படும். பொதுநலமான சிந்தனைகளானது தோன்றி அதன்படி செயல்பட்டு நற்பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க. பெரிய மனிதர்களினுடைய ஆசைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தனித்திறமைகளானது வெளி உலகத்திற்கு தெரிய வரும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலிதமாகும். உங்களுடைய முயற்சி எண்ணங்களானது பார்த்தீங்கன்னா பலிதமாகுங்க. புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்களானது தோன்றும். உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிகம் உழைக்க நேரிடும். அதேபோல் கடந்த கால இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளிகளானது வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. உங்களுடைய தகுதியை திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலுமே பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பண வசதியானது சிறப்பாகவே இருக்கும். வராது என்று நினைத்த பணமானது சேருங்க. கடன் வட்டி தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தொட்டது தொடங்கும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தாய் தந்தை பக்கபலமாகவே இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையானது மனநிறைவை கொடுக்கும். உற்றார் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் போகும். திருமண வயதில் உள்ள மகனினுடைய திருமணத்தை தடபுடலாக பார்த்தீங்கன்னா நடத்துவார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா சௌரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோக நாட்டங்கள் சற்று மிகுதியாகுங்க. வீடு வாகன யோகங்களானது உண்டாகும். 2ஆம் இடமான தனம் வாக்குஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் நிற்பதனால குடும்ப பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமில்லாத ஒரு நபர்களினுடைய தலையீடு உங்களை பார்த்தீங்கன்னா பெரிய மனசஞ்சலத்தை உண்டாக்கலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தினால் நோய் தாக்கங்கள் கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும். மாணவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. படிக்கக்கூடிய பாடமானது நன்கு புரியும். வேற்றுமொழி கற்கக்கூடிய ஆர்வங்களும் உண்டாகுங்க. பொது தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணானது கிடைக்குங்க. பேச்சு போட்டி பட்டிமன்றங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஜென்ம சனியினுடைய காலங்கள் என்றாலுமே ஜனன கால தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பணியானது துரிதமடையுங்க. குழந்தை பேரானது கிடைக்கும். திருமணங்களும் நடக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையானது உள்ளது. சுக்கிரன் மீன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்பதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் உயிர் சொத்து எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. தொழிலில் பல வருடமாக உழைத்த உழைப்பிற்கு பலன்களானது கிடைக்கக்கூடிய நேரம். லாப வீடு தேடி கதவை தட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். ஜனன கால ஜாதகத்தில் சனி சுப வலு பெற்றுபவர்களுக்கு அதிக ஒரு முயற்சி இல்லாமலே கமிஷன் தரகு போன்றவைகள் மூலமாக பெரிய ஒரு தொகையானது கிடைக்க செய்யுங்க. அதேபோல் மனைவிக்கு தாய் வழியினுடைய சொத்தானது இப்பொழுது கிடைக்கும். அதிர்ஷ்டம் தொழில் பதவி ரூபத்தில் கதவை தட்டும். புதிய தொழில் சந்தர்ப்பங்களானது தேடி வருங்க. இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனை இனி இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கலானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. உங்களை ஏமாற்றி பணம் பறித்தவர்கள் கூட பணத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க முன் வருவார்கள். வரா கடன்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகும். வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வில் வசந்தங்கள் வீசும். பெண்களுக்கு வீட்டிலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலுமே நிம்மதியான ஒரு நிலைகளானது நீடிக்குங்க.
வீட்டு பெரியவர்களினுடைய அன்பும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வெள்ளி பொருட்களினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் உத்தியோக நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ நேரலாம். சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இணைந்து புதிய தொழில் தொடங்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை மற்றும் வேண்டுதல்களுக்கு கடவுளினுடைய அருளானது கிடைக்கலாம். உங்களின் உழைப்பு பணமாக காய்க்கக்கூடிய நேரம். நேர்மையான வழியில் உழைப்பவர்களுக்கு உபரி வருமானங்களானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மையானது ஏற்படும். ஊதிய உயர்வு நிச்சயமானது உண்டுங்க. அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. மேலதிகாரிகளால், முதலாளிகளால், சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொந்தரவானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வுகளானது உண்டாகுங்க. முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் மேல் வீண் பழி சுமத்தப்படலாம். அவப்பெயர்களானது ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் வேலை பளுவால் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு விடுவார்கள் அல்லது மாற்றுவார்கள். அதேபோல் முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய தொழிலில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே வந்து நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட காலமாக தடைப்பட்ட பணவரவு இப்பொழுது வந்து சேரும். கடன் வாங்காமலேயே உபரி வருமானத்தில் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சிலர் தொழிற்சாலையை இடமாற்றம் செய்ய நேரிடும். அதேபோல் தொழிலினுடைய தர்மத்தை கண்டுபிடித்து நியாயமான முறையில் சமர்ப்பித்து புகழடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அபாரமான ஒரு தொழில் வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. தொட்டது துளங்கக்கூடிய நேரங்கள். அதேபோல் வழக்கத்தை விட இப்பொழுது அதிகமான பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு வழங்குவார்கள். ஆனாலுமே முதலீட்டை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையால் சிலர் கடனையும் பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டும். பேச்சாற்றலால் விரும்பியதை சாதிக்க முடியுங்க. கட்சி மாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் அதுவே உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். 2ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய அஷ்டமாதிபதி சுக்கிரன் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்கை கொடுக்க வைத்து வம்பு வழக்கை வீட்டு வாசலில் நிறுத்துவார். அதேபோல் கொள்கை கோட்பாடுடன் தூய்மையாக செயல்பட்டால் நிலைக்கலாம், நீடிக்கலாம். சந்தர்ப்பவாதியாக வந்து செயல்பட்டால் வீழ்ச்சியை சந்திப்பதில் சந்தேகம் இல்லை. உண்மையாக உழைப்பவர்கள் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுடைய தேர்தலில் வெற்றிகரமான ஒரு திருப்பு முனையை நீங்கள் சந்திப்பீர். குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கையானது இருக்கு இல்லையா, அந்த சனியினுடைய சேர்க்கை செவ்வாயில் சேரும் பொழுது மீனராசிக்கு 2 அதிபதி செவ்வாயும் லாப அதிபதி மற்றும் விரையாதிபதியான சனியும் ராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்கில் நிதானங்கள் உங்களுக்கு தேவை. உங்களுடைய முயற்சிகள் சிறு மனசஞ்சலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சலானது வந்து பார்த்திங்கன்னா மிகுதியாகவே இருக்கும். மேலும் பங்குச்சந்தை, ரேஸ், லாட்ரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் குறைப்பது ரொம்ப நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களை நிலை தடுமாற வைக்குங்க. வரவு இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல. முதலுக்கே மோசமாக வந்து முடியும் என்பதனால் கவனம் சற்று தேவை. அதேபோல் சௌரிய நாட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையுங்க. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடானது இப்பொழுது அதிகமாகும். உங்களுடைய கவனக்குறைவான செயல்களால் மறைமுக எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகலாம். நம்பியவர்களே உங்களுக்கு எதிரியாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். பிறர் பிரச்சனைகளை உங்களுடைய தலையில் இழுத்து போட்டு அசட்டு தைரியத்துடன் செயல்படுவது கெட்ட பெயரை உண்டாக்கும். அதனால் ஒதுங்கி நிற்பது ரொம்ப நல்லது. எந்த செயலையுமே நினைத்தவுடன் அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். மீனராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று, அதாவது மே 1ஆம் தேதி அன்று தாங்க இந்த பௌர்ணமி என்று விரதங்களை இருந்து ஆன்மீக பெரியோர்களினுடைய நல்லாசியை பெறுதால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க.
சந்தர்ப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய நேரங்களில் திருச்செந்தூர் சென்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பிறகே முருகனை வழிபட்டு வர உங்களுக்கு நிம்மதியானது உண்டாகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.